சப்பாத்திக்கு இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை வச்சு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மிக்சர் ஜாரை வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதனால் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பழுத்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு பிளான்ச் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் உள்ளாடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் எல்லாம் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.